தூக்கணும். இந்த ப்ரோமோ கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். பாரு அரோரா வினோத் கமருதீன் டோட்டலி ஃபன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு வந்து அந்த கேரக்டர்லேருந்து இப்போ ஃபன்னி கேரக்டருக்கு வந்துட்டாங்க போல் காமெடி பண்ணுறதுக்கு. சரி, அடுத்த கமெண்டில் கீழே இருக்கு பாருங்கள். பாரு இந்த ப்ரொமோவில் தான் கத்தலை அப்படின்னு. ஆமாம், கத்தாமல் தான் டாஸ்க்கு பண்ணுறாங்க. கடைசியாக இந்த வைல்ட் கார்டு உள்ளே வந்ததுலேருந்தே பாரு சரியாக கத்தலைன்னு தான் நினைக்கிறேன். போன டாஸ்க் கூட நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்லேயும் பார்வதியை தான் கேட்குறாங்க. இந்த பிக் பாஸ் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்வதியின் குரல் தான் அதிகம் கேட்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் போடுற மாதிரியும் இருக்குது பிக் பாஸ்க்கு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் திவ்யா கணேஷிற்கு செம்ம பிஆர் போல் வாக்கு அதிகம் அள்ளுகிறது. நாமினேஷன் வந்தாலே ஃபஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஆர்பி செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டானா தப்பா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படியோ டைட்டில் வின்ன போகிறது யாருன்னு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. சும்மா நம்ம கெஸ் பண்ணுவோம்ல, அதுவே பண்ண முடியாத அளவுக்கு தான் இது வரைக்கும் பிக் பாஸ் டீமே வச்சுருக்காங்க. பார்க்கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமெண்டில் பிக் பாஸ் பார்த்தாலே கடுப்பாகுதுன்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்கு கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. சரி, உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்துலாம். இதில் இந்த வாரம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி பார்க்க தேவையில்லை, ப்ரொமோவை மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக எபிசோட் பார்க்காதீங்க, ப்ரொமோ கேவலமாக இருக்குது, அதனால் கண்டென்ட் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடுவோம். இந்த கமெண்ட், இவங்க எல்லாம் டூர் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க, கடற்கரையில் உட்கார்ந்து ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ டூருக்கு வந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்களாம். டூருக்கு வந்தவங்களுக்கு தான் டெய்லி காசு போடுறாங்களாம் பேங்க்கில். யாருக்கு தெரியும். சரி, அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. இந்த கமெண்ட், காரக்குழம்பு கனியை வாயாடி பார்வதியும் ஒன்றாக இணைந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு. காரக்குழம்பு கனியும் வந்து நம்ம பார்வதியும் ஒன்றா சேர்ந்து தான் டாஸ்க் விளையாடுறாங்க போல். அதை தான் கமெண்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் இந்த டாஸ்கே. சரி, இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. இந்த கமெண்டில், என்னையா ப்ரொமோ ஃபன்னாக தான் இருக்குது, இதை என்னையா கழுவி ஊற்றுறீங்க, எப்போவுமே சண்டை தான் வேணுமா எல்லோருக்கும், இது நல்லா தான் இருக்குது, போங்கயா அங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. இந்த ப்ரொமோலாம் நல்லா தான் இருக்குது, ஏன் சும்மா கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. அடுத்த கமெண்டில் இந்த டாஸ்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க. இது கிராமத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் விளையாடும் பொழுதுபோக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, இந்த மாதிரியா உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அது கிராமம் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் 2 லேடிஸ் உட்காந்தா நாங்களும் அப்படி தான் பேசுவோம். எல்லாருமே கதை பேசுறதுன்னா நல்லா கேட்டுட்ருப்போம். ஜென்ஸு கூட இப்போல்லாம் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வேற எப்படின்னு நைட்டு பார்த்தா தெரியும். சரி, அடுத்த கமெண்ட் பார்த்துக்கலாம். இந்த கமெண்டில், பாரு இந்த வழி நல்லா இருக்குது, கோவப்படுறத விட்டுட்டு இப்படியே டீல் பண்ணு, பாரு ரியலி சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரோரா சரியான ஆள், ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆளை டக்குன்னு பிடிச்சிட்றா அப்படின்னு. நம்ம துஷார் போயிட்டு டக்குன்னு கமருதீனை பிடிச்சாச்சுல்ல, அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு டேவை ஓட்டிகிட்டே போனால் சரி தான். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் அவார்டு கொடுக்கலாம் போல், சீக்ரெட் டாஸ்க்கு, பிசிக்கல் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே கன்றாவையாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்னு. இது ஒரு டாஸ்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா. இந்த கமெண்ட்லாம், பிக் பாஸ் இது ஃபன் டாஸ்க் பார்வதி, அப்படின்னா நான் இருக்கிற இடத்துல ஃபன்னா அமைதி நிம்மதி இதுக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படின்னு பாருன்னு நினைப்பாங்களாம். சரி, கரெக்டாக தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பார்வதியை புகழ்கிறாங்களா இல்லை வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாங்களா? பார்வதியை வாழ்த்துங்கள் சொல்பவர்கள் பார்வதி போன்ற மனைவி அமைய வேண்டுகின்றோம் அப்படின்னு. அப்போ லேடி சொன்னால் கணவர் அமைய வாழ்த்துக்கிறாங்களான்னு தெரியல. பார்வதி யாராவது
வாழ்த்துனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்வதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம் நம்ம வாங்க. இந்த கமெண்ட்டை படித்தா இந்த மாதிரி கூட பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு தோணலாம். ஒரு வேளை விஜய் சேதுபதியை போட்டியாளராக 2 மாதங்கள் உள்ளே அனுப்பி கமலஹாசனை தொகுப்பாளராக ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு தெரியும்? யாரோ ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்களேன்னு தெரியல இந்த வீடை பார்த்துட்டு. ஐயையோ! பேய் வீடு, குட்டிச்சாத்தான் வீடுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா உள்ளே போனாலே ஒரே சண்டை தான் நடக்கும். அப்படியே ஒரு ஃபயராக இருக்கும்ல, அதனால தான். சரி, அடுத்த கமெண்ட் போயிடலாம் வாங்க. என்னடா டாஸ்க் இது, எல்லாரும் சந்தைக்கடை மாதிரி ஒவ்வொரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க லைவில், இவங்க இன்னும் திருந்தலை பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் இதுங்க திருந்தாத ஜென்மங்க கத்திக்கினே தான் கிடக்குங்க. நாம் அந்த ஷோவை மூடிட்டு நம்ம வேறு எதாவது பார்க்குறது ரொம்பவே நல்லது. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இந்த சீசனில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று பிக் பாஸ், இன்னொன்று விஜய் சேதுபதி அப்படின்னு. நல்லா இருக்குல்ல இந்த கமெண்ட். ஏன்னா மற்றவங்க யாருமே போட்டி போடுற மாதிரி தெரில. அதனால் 2 பேருக்குள்ளேயே 2 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. நல்லாயிருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி திருத்திட்டாரு நம்ம சேதுபதி. இப்போ கண்டென்ட் இல்லை, அதனால் நெக்ஸ்ட்டு வீக் எலிமினேஷன் விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி சரி, அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. இந்த கமெண்டில் பார்வதி கொஞ்சம் ஓவராக தான் போகிறாம்மா, போவோம் விஜய் சேதுபதி சார்கிட்ட சமாளிச்சு போன்ற மாதிரி. சரி, அடுத்த கமெண்ட். என்ன டாஸ்க் கொடுப்பது என்று தெரியாமல் பிக் பாஸ் குழம்பிய தருணம், அதனால தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இது வரைக்கும் வந்த எபிசோட்லலாம் இன்னும் நிறைய டாஸ்க் இருக்குது சீசனில் சொல்கிறேன். அதிலலாம் ஒன்று ஒன்றா நல்லதாக பார்த்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லை, அதில் இந்த கமெண்ட்டை படிக்கலாம். நல்லா தான் இருக்குது, இருப்பினும் சண்டை இருந்தால்தான் நாங்கள் இன்னும் அதிகமாக பார்ப்போம் பரபரப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சண்டை இருந்தால் தானே அதில் ஒரு கிக் இருக்கும், அந்த மாதிரி. சரி சரி, நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம் வாங்க. இந்த கமெண்ட், பிக் பாஸ் டைரக்டர் டாஸ்க் கொடுக்க தெரியலனா எங்ககிட்ட கேளுங்க கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ அதிகமாக வச்சுருப்பாரோ டாஸ்க்கு? அவங்கக்கிட்டே இல்லையா, இவங்கக்கிட்ட இருக்கான். சரி சரி, என்ன மாதிரி டாஸ்க்கோ? அடுத்த கமெண்ட்டை போய் படிக்கலாம் வாங்க. ஆத்தாடி, இது என்ன ஒரு பூகம்பத்தை தூக்கி போட்டிருக்காங்க, நெஞ்சு வலியே வருதுங்க. அடுத்த பிக் பாஸ் சீசனில் செந்தில் பாலாஜி சாரை உள்ள அனுப்ப சொல்கிறாங்க. சேர்த்தா என்ன ஆகும்? அவர் தான் ஜெயிப்பார். மொத்த டிஎம்கே ஓட்டும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு தான் கிடைக்கும். அவர் தான் கப் அடிக்க போகிறாரு. இவர் எதுக்கு உள்ள அனுப்ப சொல்கிறாங்க? யாரோ டிஎம்கே ஆளுங்க தான் சொல்கிறாங்க, ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. பார்க்கலாம் எதுக்கு அப்படின்னு. ஒருவேளை இவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவருன்னு சொல்கிறாங்களே, அதை காமிக்கவா இருக்குமோ? சரி சரி, போடுறாங்களா இல்லையான்னு அடுத்த சீசன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே ஆட்சியே மாறினாலும் மாறிடும், சொல்ல முடியாது யார் கையில் என்ன இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.